ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் நிலையில் தேர்வு மையங்களுக்குள் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு பிறகு மாணவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள தேர்வு மையத்திலிருந்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, கோவையில ஒட்டுமொத்தமா எத்தனை மையங்கள்ல தேர்வு நடைபெறுது? மாணாக்கர்களுக்கு எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? பாலா, நாம் கோவையில் நீட் தேர்வு இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடைபெறும் தேர்வு மையமான கோயம்புத்தூர் தொழில்நுட்ப கல்லூரியில தான் இருக்கலாம். இது கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான கல்லூரியாகும். நீங்களே பார்க்கலாம் அந்த காட்சியை. மதியம் 2 மணிக்கு இந்த தேர்வு தொடங்கப்படும் என்றாலும் 11 மணிக்கே வந்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதையடுத்து மாணவர்கள் வர தொடங்கினர். 11 மணிக்கு முன்னதாகவே வர தொடங்கிவிட்டனர். தற்போது மாணவர்கள் இங்கே உள்ளே அனுமதிக்கப்பட்டு, அதாவது நுழைவுச் சீட்டு உள்ளிட்டவற்றை பரிசோதிக்கப்பட்டு உள்ளே மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 மையங்கள்ல 5736 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இந்த தேர்வுக்கான பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது உள்ளே பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன், பேனா, வாட்ச் உள்ளிட்ட எந்த பொருட்களையும் எடுத்து வரக்கூடாது. நுழைவுச் சீட்டு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமின்றி நகைகள் உள்ளிட்ட பொருட்களையும் அணிந்திருக்க கூடாது. அதனால மாணவர்கள் தங்கள் கொண்டு வந்த அந்த பொருட்களை பெற்றோர்கள் உறவினரும் கொடுத்துட்டு உள்ளே செல்லும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. 11 மணிக்கு இங்கே வர தொடங்கிறது. அந்தந்த மையங்களை பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தேர்வை முன்னிட்டு பாத்தீங்கன்னா முன்கூட்டியே முறையான தேர்வு மையங்களுக்கு தேவையான பறக்கும் படையினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக நீட் தேர்வு ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது நம்மிடையே பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வுக்கு வந்துள்ள பெற்றோர் ஒருவர் இருக்காம, அவங்கள்ட்ட கேட்போம். நீங்க இப்ப எந்த பகுதியிலிருந்து வரீங்க சார்? உங்க யார் எழுதுறாங்க? கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து வர்றாங்க. என்னுடைய பொண்ணு நீட் தேர்வுக்காக எழுதுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த நீட் தேர்வுல பாத்துட்டீங்கன்னா பெற்றோர்கள் மத்தியில் ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள் பாத்துட்டீங்கன்னா, நீட் தேர்வுனால சாதாரண சாமானிய மக்களுடைய மருத்துவ கனவை தவிடுபடியாக்குற ஒரு செயலா இருக்குதுங்க. கண்டிப்பா இந்த நீட் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள்ல பகுதி பார்த்துட்டீங்கன்னா ரிப்பீட்டரா தான் இருப்பாங்க. அப்ப மீண்டும் மீண்டும் அதிக பொருளாதாரம் பணத்தை செலவழிச்சு தனியார் கார்பரேட் கம்பெனிகளை படிச்சால் மட்டுமே மருத்துவ கனவு நனவாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இந்த 12 ஆண்டு காலத்துல படிக்கிறாங்க வச்சுட்டீங்களா, அந்த பாடத்திட்டத்திலேயே ஒரு மருத்துவத்துக்கு படிக்கிறதுக்கு என்ன ஒரு அடிப்படை அப்படின்னு அது சம்பந்தமா அவங்களுக்கு அந்த படிப்பை போதிக்கணும். அப்படி இல்லைனாலும் கூட மருத்துவம் படிக்கிறதுக்கு பயாலஜி குரூப் படிக்கிறாங்க பாத்தீங்களா, 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலயே அந்த நீட் தேர்வுக்கு பள்ளிகள் தயார்படுத்தணும். இந்த தனியார் நீட் தேர்வு மையங்களுக்கு போகல அதிக பணம் இவங்க ஒரு பணம் குளிக்கும் இதோ பயன்படுத்தாங்க. ரெண்டாவது தவறான வழிகள். நம்ம என்னதான் நேர்மையான வழி நம்மளோட குழந்தைகள் படிச்சு முடிச்சு வந்தாலும் இந்த வடநாட்டுகளை இந்த தனியார் மையங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தவறான வழிகளுக்கு போய் மருத்துவம் சீட் கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்ப என்னதான் நேர்மையா படிச்சு இது பண்ணாலும் நம்ம பின்தங்கிறோம். அப்ப அதிக பணம், பொருளாதாரம், தவறான வழி இருந்தா மட்டும் நீட் வருது. ஆனா ஒரு வகையில நம்ம என்னதான் படிச்சு முடிச்சாலும் நீட் அந்த ரேங்க் வருது, அதன் அடிப்படையில் வருது. நம்மிடையே இன்னொரு பெற்றோருக்கு, இப்ப நீங்க எந்த பகுதியில இருந்து வரீங்க? எத்தனை மணிக்கு வரீங்க? நான் மதுக்குரியில இருந்து வரேங்க, பால்காட் மெயின் ரோட். நான் ஒரு அரௌண்ட் 11 o'clock இங்க வந்துட்டோம். 10:30 இங்க வந்துட்டோம். ஸோ 11:30 அரௌண்ட் 11 o'clock இங்க வெளில விட்டுருக்காங்க. பட் இனி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் த கேர்ள் கேண்டிடேட்ஸ் வி ஹவ் ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். So they have some bio problems, right? Biological. அது கேட்கும்போது இந்த ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி பேட். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடி வெளியே வச்சிருந்தாங்க. நான் ரொம்ப பொலைட்டா தான் போய் கேட்டேன், மேம் மை டாட்டர்ஸ் திஸ் ப்ராப்ளம். ஸோ என்ன அப்படின்னா, மேம் எதுக்கு கேட்குறீங்க? Being a lady, I can go and ask her only. So, especially my request is both guys and girls, especially girls, they have some problem. Hope everybody know that. So, kandipa in the mari examination centers, they should have some kind of arrangements. The arrangements enakku therinju edume illinga. Parking is the problem, and especially people coming out of Coimbatore, they are facing lot of issues. So, this is the problem. Yeah. நீங்களே கேட்டிருக்கலாம். இங்க இவர் குறிப்பிட்டது போல மாணவியர்கள் அதிக அளவு வராங்க. அந்த மாணவியர்களுக்கு தேவையான முறையான அந்த கழிவறை உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களை அணுகுவதற்கு என்று ஒரு தனி ஆளை நியமிக்கப்பட வேண்டும். ஏன்னா பெண்களுக்கு என்று சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா உள்ளே பாத்தீங்கன்னா நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த தேர்வு மையங்களுக்கு வெளியவே பெற்றோர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். வெயில் வேற இருக்குது. இங்க முறையான பார்க்கிங் வசதிகளும் இல்லை. பெற்றோர்கள் மாணவர்களை மாணவர்களுக்கு ஏதாவது தேவையா என்று, ஏன்னா 1:30 மணிக்கு மேல் தான் மாணவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது வரைக்கும் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதனால் ஏதாவது சிரமங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டுவிட்டால் என்று அவர்கள் செல்லாமல் இங்கே காத்திருக்கின்றனர், வெயிலையும் பொருட்படுத்தாமல். அதனால் இந்த நீட் தேர்வுக்கு என முறையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பெற்றோர் முன்வைக்கிறது நம்மளால கேட்க முடியுது. பாலா.
பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவதால் மாணவர்களும் மாணவிகளும் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்ற போது சில சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அவர்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்து தரப்படவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுவதை காண முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐஸ்வர்யா. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.